இப்போ நம்ம சேப்புறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெட் வச்சு ஒரு சூப்பரான ஒரு குலோப் ஜாம் சேப்புறோம். நார்மலாக குலோப் ஜாம் வந்து என்ன செய்வோம், கடைக்கு போனால் ஒரு பேக்கெட்டை வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்து நம்ம அதில் இருக்கிற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உருண்டை செஞ்சு பாகு செஞ்சு செய்வோம். ஆனால் அப்படி இல்லை, நீங்கள் வந்து அந்த பேக்கெட்டில் இருக்கிறத விட நம்மகிட்ட இருக்கிற இந்த பிரெட்டை வச்சு எப்படி வந்து ஒரு குலோப் ஜாம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். பிரெட் குலோப் ஜாம் செய்ய தேவையான பொருட்கள்: பிரெட் 5, கண்டென்ஸ் மில்க் 2 டேபிள் ஸ்பூன், பால் 1 கப், ஏலக்காய் 10, வெல்லம் 2 கப், சர்க்கரை 1 கப், ரோஸ் எசன்ஸ் சிறிதளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். பிரெட் குலோப் ஜாம் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரெட்டை வச்சு தான் நம்ம வந்து என்ன செய்வோம், நார்மலாக சாண்ட்விச்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் எப்படி ஒரு குலோப் ஜாம் செய்யலாம் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். முதல்ல வந்து சுகர் சிரப் காய்க்க போகிறோம். ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். அதோட நார்மலாக நம்ம வீட்டில் என்ன செய்வோம், சுகர் சிரப் காய்க்கிறதுக்கு நம்ம வந்து வெள்ளை சுகர், அதாவது ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நான் வெல்லம் சேர்க்க போகிறேன். வெல்லத்தையும் இதில் அப்படியே சேர்த்துடலாம். இப்போது இங்கே வந்து வெல்லம் சேர்த்தாச்சு. அதோட நம்ம என்ன செய்யப்போம்னா கொஞ்சம் சுகரையும் சேர்த்துடலாம். சுகரை சேர்த்துட்டு நல்லா என்ன செய்யலான்னா அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இங்கே வந்து இந்த வெல்லமும் சர்க்கரையும் என்னென்னா அந்த தண்ணியில் நம்ம பாகு காய்ச்சிட்ருக்கோம். இதில் வந்து ஒரு ஃப்ளேவர் வரணும். அதுக்காண்டி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ரோஸ் எசன்ஸை இதில் லைட்டாக அப்படியே சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் ஏலக்காயை போட்டுட்டு அப்படியே என்ன செய்யலான்னா அப்படியே நல்லா லோ ஃப்ளேமில் அப்படியே கொதிக்க விட்டுடலாம். இது வந்து கொதிச்சிட்ருக்கு. இதே நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அந்த குலோப் ஜாமுடைய மிக்ஸ் வந்து செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போது இங்கே வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் என்ன செய்ய போகிறேன்னா ப்ரெட்டை வந்து சைடில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலராக இருக்கும் இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். அதை இது அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அதை நல்லா சின்ன அப்படியே பொடியாக ஆக்கிக்கலாம். இதை வந்து நல்லா அப்படியே பிசைஞ்சு எடுத்துருங்க. மீதம் இருக்கிற இந்த பிரெட்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அப்படியே பிணைஞ்சு எடுத்துருங்க. இது மாதிரி என்ன பண்ணோம்னா நல்லா பொடியாக என்ன செய்யுங்கன்னா நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இதில் நான் என்ன செய்ய போகிறேன், நான் வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்க்க போகிறேன். தேவையான அளவு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் பால் சேர்த்துட்டு என்ன செய்கிறேன்னா அப்படியே நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். வேணும்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுனா அது வந்து ரொம்ப கொலன்னு வரும். இது மாதிரி நம்ம பால் பிடிக்கிற கன்சிஸ்டன்சி வராது. அதனால் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா இதோட கொஞ்சம் மைதா மாவையும் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் நெய், சேர்த்துட்டு நல்லா என்ன செய்யணும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த டோ மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நம்ம அப்படியே பிணைஞ்சு எடுத்துடலாம். இப்போது நம்ம என்ன செய்யப்போனால் இது மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே கொஞ்சம் எண்ணெயை கையில் அப்படியே தடவிக்கோங்க. இதை அப்படியே உருண்டை எடுத்துடலாம். பார்த்தீங்களா, அழகான ஷேப் வந்துச்சா? இதை அப்படியே எடுத்து என்ன செஞ்சலான்னா சைடில் வச்சிடலாம்.
இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அழகான ஒரு குலோப் ஜாம் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் பார்த்தாலே தெரியும் எல்லாம் வந்து ஈவன் ஷேப்பில் சைஸில் கரெக்டாக இருக்குது. ஏன்னா அந்த ஷைனிங் இருக்கணும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை சைடில் முதல்ல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் வந்து சூடாகணும். சூடானதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இப்போது நான் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். சரியா? ஏன்னா எனக்கு வந்து ஹை ஃப்ளேம் வேணும். அதனால் நான் வந்து இந்த சைடில் என்னென்னா பாகு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயாச்சு. லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுட்டோம். இங்கே வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன் வந்து சூடாயிட்ருக்கு. இந்த டைமில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. இது வந்து இந்த எண்ணெய் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து என்ன ஆகும்னா வெளியில் டக்குன்னு கருப்பு கலர் ஆயிரும், உள்ளே வேகாது. அதனால் என்ன செய்யணும்னா லோ ஃப்ளேமில் வச்சு மீடியம் ஹீட்டில் அப்படியே இதை வந்து அந்த உருண்டையை வந்து அப்படியே போட்டு எடுத்து அப்படியே ரோல் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா இந்த எண்ணெய் வந்து சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ உங்கள் எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. நார்மலாக நம்ம என்ன செய்வோம், குலோப் ஜாம் பண்ணும்போது நிறைய எண்ணெயை ஊற்றி அந்த உருண்டையை வந்து அப்படி போட்டு மிதக்க அப்படியே முக்கி எடுத்து ஃப்ரை பண்ணுவோம். அப்போல்லாம் வேண்டாம், கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. எண்ணெயை விட்டுட்டு நம்ம வச்சுருக்கிற இந்த உருண்டையை அப்படியே எடுத்து ரொம்ப ஜென்டிலாக அப்படியே உள்ளே போட்டுடலாம். இதை வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் நம்ம என்ன செய்யணும்னா ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கு ஒரு திருப்பம் அப்படியே திருப்பி விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய இந்த உருண்டை வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை எடுத்து அப்படியே இங்கே வச்சிருக்கிற இந்த பாகு இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே அப்படியே சேர்த்துடலாம். இவ்வளோதான், நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதை வந்து நல்லா அப்படியே என்னென்னா கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா நல்லா கோல்டான பிறகு நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா டிப்பிக்கல் ஒரு குலோப் ஜாம் தான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். இப்போது நம்மளுடைய பிரெட் குலோப் ஜாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த கோல்டன் கலரில் வந்து அந்த சிரப் இருக்குது. அதே நேரத்தில் அந்த ஏலக்காய் அதோட ரோஸ் எசன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். அதை வந்து அப்படியே உடச்சி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதோட காம்பினேஷன் என்னென்னா ஒரு ஐஸ்கிரீமோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா, அது வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.